ஹலோ ஸ்வீட்டீஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி, குழி பணியாரம் வித்தவுட் ரைஸ். எஸ், இது ரவா அண்ட் கர்ட் யூஸ் பண்ணி செய்கிற சாஃப்ட் அண்ட் டேஸ்டி பணியாரம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து ரவா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு திக்கான கர்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நோ லம்ப்ஸ், ஸ்மூத்தாக இருக்கணும். வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ½ அன் ஹவர் ரெஸ்ட் டைம் விடணும். ரெஸ்ட் டைம் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் பிகாஸ் அப்போ தான் அந்த ரவா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ ஆஃப்டர் 30 minutes இப்போ பேட்டருக்குள்ளே ஃபைன்லி சாப்ட் ஆனியன், கேரட், கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, ஃபைனாக சாப் பண்ணி. நான் என் பேபி கொடுப்பேன்றதுனால நான் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் இஸ் சீசனிங் டைம். ஒரு ஸ்மால் பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, ஜீரா ஆட் பண்ணுங்கள். கடுகு ஸ்ப்ளட்டர் ஆனதும் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுங்கள். இதை பேட்டருக்குள்ளே மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா கம்பைன் ஆன அப்புறம் நம்ம பணியாரம் பேட்டர் ரெடி. இப்போது குழி பணியாரம் பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அவுட் சைடு அப்போ தான் கிறிஸ்பியாகவும் இன்சைடு சாஃப்டாகவும் வரும். இப்போது சைட் டிஷ்க்கு சூப்பர் டேஸ்டி சட்னி செய்யலாம். பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு கார்லிக், ஆனியன், ரெட் சில்லிஸ் எல்லாம் போட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். தென் டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். நல்லா சாட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணுங்கள். சாட் பண்ணிவிட்டு கூல் ஆன அப்புறம் இதை கிரைண்ட் பண்ணால் அரோமேட்டிக் ஃப்ளேவர்ஃபுல் சட்னி ரெடி. ஸோ ஹெல்தி, டேஸ்டி அண்ட் ஈஸி ரெசிபீஸ் ரெடி. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம், அண்ட் ஆல்சோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.